வயசுல சினிமால சாதிக்கணும்னு படிப்பை பாதியிலே விட்டுட்டு நடிக்க வந்தாரு விஜய். நடிகர் ஆகணும்னு அவரோட அப்பா கிட்ட கேக்குறாரு. அப்போ அப்ப இருந்த சூழ்நிலையில படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு பணம் உங்ககிட்ட இல்ல. சில ப்ரொடியூசர்ட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. பட் விஜயோட தோற்றத்தை பார்த்துட்டு யாருமே உதவி செய்யல. கஷ்டப்பட்டு போராடி 1992ல நாளைய தீர்ப்பு படத்துல ஹீரோவா அறிமுகம் ஆகிறாரு விஜய். ஆனா அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை தரல. அது மட்டும் இல்ல, மூஞ்சி சரியில்லை, இவரெல்லாம் ஹீரோவான கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. பல பத்திரிகைகள் அவரை ஒதுக்கியும் வச்சாங்க. விமர்சனங்களை கண்டு விஜய் சோர்ந்து போகல. பதிலா தன்னோட டான்ஸ், நடிப்பு எல்லாத்தையும் மெருகேத்தினாரு. பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதைன்னு அழகான காதல் படங்கள் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. அடுத்ததா திருமலை, கில்லின்னு வரிசையா மாஸ் ஹிட் கொடுத்து ஆக்ஷன் ஹீரோவா விஸ்வரூபம் எடுத்தாரு நம்ம விஜய். தமிழ் சினிமாவின் அன்பான இளைய தளபதியா உயர்ந்தாரு. ஒரு காலத்துல அவர் விமர்சிச்ச அதே பத்திரிகைகள் பின்னாடி அவரோட சாதனைகளையும் விருதுகளையும் கொண்டாடி தீர்த்தாங்க. சினிமா வெற்றியோட நிக்காம விஜயோட கரியர் பீக்ல இருக்கும் போதே அதை வேணாம்னு மக்களுக்காக தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியிருக்காரு. லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு ஆதரவா இருக்காங்க. நிராகரிப்புல ஆரம்பிச்சு இன்னைக்கு அரங்கம் அதிரும் கைத்தட்டல்கள் வரை விஜயோட பயணம் சொல்ற பாடம் ஒண்ணுதான். திறமையும் விடாமுயற்சியும் இருந்தா எப்பேற்பட்ட ஆரம்பமும் பெரிய வெற்றியில போய் முடியும். தோல்வியை கண்டு துவளாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றி உங்களை தேடி வரும். இது போல ட்ரூ ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.